ஹாய் காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு வழியாக ஆர்டிஓ கொண்டு வந்தாச்சு வண்டியை இன்னைக்கு காலைல சக்ஸஸ்ஃபுல்லாக. அதை வீடியோ எடுக்க முடியல என்னால், சாரி. இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நம்ம நம்பர் டிஸ்பிளே வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ இன்றைக்கி மட்டுமே 30 கிலோமீட்டர்ஸ் ஓட்டியிருக்கேன். அதாவது ஆர்டிஓ போயிட்டு வரதுக்கு மட்டுமே அவ்வளோ தூரம் ஆயிடுச்சு எனக்கு, ஷோரூம் டு ஆர்டிஓ போயிட்டு வரதுக்கு மட்டுமே. இது நைட் டைம்ன்றதுனால கொஞ்சம் வீடியோ குவாலிட்டி கம்மியாக தான் இருக்கும், சாரி ஃபார் தட். இப்போ பார்த்தீங்கன்னா நாளைக்கு மார்னிங் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன், அதில் பார்ப்போம். இன்னும் கிளாரிட்டி கம்மியாக இருந்துச்சுன்னா. இதில் பார்த்திங்கன்னா இப்போ வந்து டிஸ்பிளே வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. பார்த்திங்கன்னா தெரியும், இப்போ நம்ம இன்ஜின் ஆஃபில் இருக்க, ஆன் பண்ணி 0 வந்துருச்சு பர்ஃபெக்டாக. இப்போ ரைடிங் மோட்ஸ் எல்லாமே ஆக்சஸ் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு வந்து ரோட் மோடு போனீங்கன்னா உங்களுக்கு வரும் ஸ்போர்ட்ஸு. இது ஒரு நிமிஷம் இருங்க, இப்போ கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ மோட்ஸ்க்கு போயிட்டிங்கன்னா உங்களுக்கு ரோடு, ஸ்போர்ட்ஸு, ரெயின், ஆஃப் ரோடு எல்லாமே வந்துடும் உங்களுக்கு. ஆக்சுவலாக நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் காய்ஸ், ஒரு மோடும் சூப்பர் சேஞ்சாக இருக்குது. இது பாருங்கள், அதாவது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரோட் மோடில் வந்து ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆக்டிவ் ஆகாது. ஒன்லி ஸ்போர்ட்ஸ் மோட். இப்போ ஸ்போர்ட்ஸ் மோட் கொடுத்துட்டு நீங்கள் வந்து ட்ராக்ஷன் கண்ட்ரோலுக்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்போர்ட்ஸ் மோட் ஆக்டிவேட்டட், ட்ராக்ஷன் கண்ட்ரோல் உங்களுக்கு காட்டும். இதுவே நீங்கள் ரோட் மோடில் வச்சுட்டு ட்ராக்ஷன் கண்ட்ரோலை பண்ண பார்த்தீங்கன்னா இப்போ வரல ஆக்சுவலாக ட்ராக்ஷன் கண்ட்ரோல். அதுதான் உங்களுக்கு பேசிக் ஃபீச்சர், ஆக்சுவல் ஃபீச்சர் நல்லாயிருக்கு. இன்னொன்று என்னென்னா, ஒரு மோட்க்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு இன்ஜினோட பர்ஃபார்மன்ஸும் சூப்பராக மாறுது காய்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா வரல பாருங்கள், சேஞ்ச் ரைட் மோட்னு வருது. பர்ஃபார்மன்ஸ் வந்து வேறு மாதிரி மாறுது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஸ்போர்ட்ஸ் மோடுக்கு இப்போ நம்ம யூஸ் பண்ணிப்போம் வெஹிக்கல்ஸை. இது வரைக்கும் நான் யூஸ் பண்ணது வந்து சில பைக்ஸில் மட்டும்தான் மோட்ஸ் இருந்துச்சு, டிஃப்ரெண்ட் மோட்ஸ், கேடிஎம் அதிலலாம் தான். இன்னொன்று கவாசாக்கி. மிச்சப்படி மோஸ்ட் ஆஃப் த வெஹிக்கல்ஸில் உங்களுக்கு ரைட் பை ஒயர், அந்த த்ராட்டல் கிடையாது. ஸோ உங்களுக்கு வந்து ரைடிங் மோட்ஸ் வராது. அப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு வண்டியோட சிசியே, இப்போ ஜிடிலாம் பார்த்திங்கன்னா ராயல் என்ஃபீல்டில் உங்களுக்கு வந்து எப்படி சொல்கிறது, சிசி வந்து 650 சிசி. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஓட்டுற டிஃப்ரென்ஸ் வந்து எப்பயுமே வராது, ஒரே மாதிரி தான் இருக்கும் வண்டி வந்து. ஆனால் இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மோட் யூஸ் பண்ணும்போது இன்ஜினோட பர்ஃபார்மன்ஸ் அண்ட் சவுண்டு வேறு மாதிரி இருக்குது. அது வந்து சொல்லவே முடியாது, அந்தளவுக்கு ஒரு ஆசமான ஃபீச்சராக கொடுத்துருக்காங்க. இது எப்படி இருக்குன்றதை இப்போ நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஓகே, ஜஸ்ட் வெயிட் பண்ணி ஃபஸ்ட் நம்ம வந்து ரோட் மோடில், இப்போ பார்த்தீங்கன்னா ரோட்டில் இருக்குது, ரோட்டில் ட்ரை பண்ணி பார்ப்போம் ஃபஸ்ட் மோடு. ஓகே கைஸ், ஓகே லெட்ஸ் சி, ரோட் மோடில் ட்ரை பண்ணுவோம் கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். வெயிட் பண்ணுங்கள், ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஒரு நிமிஷம், உங்களுக்கு ஸ்டாண்ட் போட்டிருந்தேங்க கைஸ், அதனால் உங்களுக்கு அந்த மாதிரி இருக்குது. ஓகே, இப்போ ஸ்டாண்ட் எடுத்தாச்சு. ஏன்னா நியூட்ரலில் போட்டால் மட்டும்தான் ஸ்டாண்ட் போட்டிருக்கப்போ வண்டி ஆன் ஆகுது, மிச்சப்படி நீங்கள் கியரில் இருக்கப்போ ஆன் ஆகுது. இப்போ ரோட் மோடில் நம்ம ட்ரை பண்ண போகிறோம். வண்டியோட த்ராட்டல் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு. ஓகே, ஆக்சுவலாக இது வந்து கொஞ்சம் சின்ன ஸ்ட்ரீட்டு, அதனால் என்னால் காட்ட முடியுது. ஏன்னா நம்பர் பிளேட் இன்னும் வரல. நம்ம ஹைவேஸில் லாங் ரைட் போகிறதுக்கு வந்தோடனே உங்களுக்கு வந்து ஃபுல் பர்ஃபார்மன்ஸ் நான் எப்படி இருக்குன்னு அப்டேட் பண்ணுறேன். இது பார்த்திங்கன்னா ரோட் மோடில் நம்ம ஸ்லோவாக ரன் பண்ணி பார்த்துருக்கோம். இன்ஜின் சவுண்ட் பாருங்கள், அதுக்காக தான் நான் உங்களுக்கு ஸ்லோவாக இது பண்ணுறேன், ரைஸ் பண்ணுறேன். இன்ஜின் சவுண்ட்ஸாக தான் பாருங்கள். ஃபஸ்ட் இயர்லேயே உங்களுக்கு வந்து 30+ போகுது வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் வந்து. நம்ம ஆக்சுவலாக ஃபஸ்ட் இயர்லேயே வண்டியை ஓட்டிடலாம், சிக்னல்லாம் கேட்டிங்கன்னா அந்த மாதிரி இருக்குது. இப்போ நம்ம செகண்ட் கியருக்கு சேஞ்ச் பண்ணுறோம், ஒரு கியராக பார்ப்போம் ஸ்லோவாக. பார்த்திங்கன்னா செகண்ட் கியரில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போதைக்கு இந்த ஸ்பீடில் மேலே போக முடியல, ஏன்னா கொஞ்சம் பள்ளம் இதெல்லாம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சவுண்ட் கேட்டிருக்கோம் உங்களுக்கு, எவ்வளோ ஸ்பீடாக ஏறுதுன்னு பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம வந்து நியூட்ரல் போட்டாச்சு. இப்போ நம்ம ரைடிங் மோடை வந்து மாற்ற போகிறோம். ஆக்சுவலாக பார்ப்போம். இப்போ பார்த்திங்கன்னா ரோட் மோட் ட்ரை பண்ணிட்டோம். இப்போ ஸ்போர்ட்ஸ் மோடுக்கு மாற்ற போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, ஸ்போர்ட்ஸ் மோடுக்கு மாற்றுறேன். இதில் ஓகே, ஸ்போர்ட்ஸ் மோட் மாற்றிட்டேன். ஸ்போர்ட்ஸ் மோட் ஆக்டிவேட்டட். இதில் வந்து ட்ராக்ஷன் கண்ட்ரோல் வந்துடும். இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸ்போர்ட்ஸ் மோடில் இன்ஜின் சவுண்ட் எப்படி இருக்குன்னு பாருங்கள், வேறு லெவலாக இருக்குது, ஆசமாக இருக்குது அதோட த்ராட்டல் வந்து. லெட்ஸ் சி காய்ஸ். ஓகே காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்போர்ட்ஸ் மோட் கொடுத்தாச்சு. ஃபஸ்ட் கியர் போட்டோம், ஸ்டார்ட் பண்ண போகிறோம். கூலன் சிஸ்டம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக வண்டி ஹீட்டாக ஆரம்பிச்சிருச்சுன்றதுனால ஸ்போர்ட்ஸ் மோட சவுண்டை கேளுங்க. சவுண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே சிங்கிள் ஸ்பீட் தான். ஆசமாக இருக்க, பேசுறது கூட கேட்குதான்னு தெரியல. இந்த சவுண்டில் நான் பேசுனது கூட கேட்டிருக்குமான்னு தெரில உங்களுக்கு. ஆனால் வண்டியோட சவுண்ட் பார்த்தீங்கன்னா சும்மா ஆசமாக இருக்குது. இது வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகணும் இந்த ரோட்டில், இதோட ஃபாஸ்ட்டாக போக முடியாது, ஏன்னா நிறைய பேர் வருவாங்க. வண்டியோட சவுண்ட் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் மைண்ட் ப்ளோயிங் ஸ்போர்ட்ஸ் மோடில். ஒன் செகண்ட் பார்ப்போம். ஓகே, த்ராட்டில் நான் ஒன்றும் அந்தளவுக்கு கொடுக்கவே இல்லை, ரொம்ப லைட்டாக, அதாவது
அதுக்கே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சவுண்டு வந்து சும்மா செகண்ட் கியரில் தான் போகிறோம். இப்போ தான் தேர்ட் கியர் மாற்றிருக்கேனே. ஒரு நேரம் உங்களுக்கு போனது எல்லாமே செகண்ட் கியரில் தான் போயிருக்கேன். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு ஆஃப் ரோட் மோட் அண்ட் ரெயின் மோட் வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஏன்னா இங்கே வந்து ஆஃப் ரோட் மோட் ஓடினாலும் ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கே ஒன்றும் ஆஃப் ரோடு இல்லை. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சின்ன பள்ளம் தான் இருக்குது. அதில் ஆஃப் ரோட் மோடு ஓட்டுறது வேஸ்ட்டு தான். பர்ஃபார்மன்ஸ் தெரிய வராது. அதாவது ஷாக் அப்சார்பர்ஸ் எப்படி இருக்குது, ஏபிஎஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்ட்டா. ஆனால் ஏபிஎஸ் பார்த்தீங்கன்னா ஆஃப் ரோட் மோடில் சூப்பராக ஒர்க் ஆகுதுல்ல. ஏன்னா நான் வரப்போ ட்ரை பண்ணேன். அதாவது ஆர்டிஓ போயிட்டு வரப்போ ஆஃப் ரோட்டில் ஏபிஎஸ் மோட் வாஸ் ஜஸ்ட் மைண்ட் ப்ளோயிங். அதாவது ரொம்ப ஃபாஸ்ட்டாக நிற்கிது ஸ்போர்ட்ஸை கம்பேர் பண்ணுறப்ப ஆஃப் ரோட் மோடில் ரொம்ப. இன்னும் ரெயின் மோட் ட்ரை பண்ணல. நம்ம அதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் ட்ரை பண்ணுவோம். ரெய்னி சீசனில் போகலான்ற மாட்டேன், கொஞ்சம் வாட்டரியாக இருக்க டைமில் நம்ம ட்ரை பண்ணுவோம். ஓகே கைஸ், இப்போ நம்ம சவுண்ட் இதெல்லாம் வந்து நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா வீடியோ வந்து ஃபுல்லாக வேணாம், பார்ட் 1 பார்ட் 2 அப்லோட் பண்ணேன். பார்ட் 2வில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சவுண்ட்ஸ் எல்லாமே வரும். வண்டியோட சவுண்ட் எப்படி இருக்குது, அதாவது ஸ்டாண்ட் போட்டுட்டு நம்ம த்ராட்டல் கொடுக்குறப்ப சவுண்ட் எப்படி இருக்குன்றதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டுறேன். நீங்கள் மறக்காமல் அந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள் கைஸ். தேங்க்யூ.